ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு டிக்கெட் டு ஃபினாலேவோட 4வது டாஸ்க்கை கொடுத்துருந்தார் பிக் பாஸ். வேறு மாதிரி வெறுத்தனமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இது எப்படி வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 4 இருக்கும்? ஏன் அப்படின்னா, ஒரு மன உறுதி, ஒரு உடல் உழைப்பு எல்லாத்தையும் போட்டு வின் பண்ணுன்ற மாதிரி தான் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கு பதில் அடுத்தவங்க பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும்னு சொன்னது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இது யாருக்காக இருந்தாலும் இப்போ வந்து அதிகப்படியாக அவங்க பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா சும்மா வரல, அவங்க ஒரு உழைப்பை போட்டு தான் வாங்கியிருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு கடைசியில் மஞ்சரி நீங்கள் தான் வின்னுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சரி இப்போ நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்ட பிடுங்குங்க அப்படி சொன்னது வந்துட்டு கொஞ்சம் அன்ஃபேராக தோணுது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முத்துக்குமாரோட பேச்சு வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது அவர் சொன்ன டாஸ்க் என்னென்னா, இந்த 3 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஏன் தகுதி, உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஏன் கிடைக்கணும், உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போடுங்க 1 நிமிஷத்தில் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் வர 2 பாயிண்ட் தான் வச்சாங்க. முத்துக்குமரன் அழகாக சூப்பராக என்ன சொன்னார்னா, வரப்போகிற டாஸ்க் எல்லாமே உடல் உறுதி, மன உறுதி, இது 2த்தையும் தான் பேஸ் பண்ணி அந்த வரப்போது, அதுக்கு தான் அந்த 3 பாயிண்ட்டும் கிடைக்க போகுது. அந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற வெகு சிலரில் நானும் ஒருத்தன். மன உறுதியாக இருந்தாலும் சரி, உடல் உறுதியாக இருந்தாலும் சரி எனக்கு இருக்குது. அதேமாதிரி மன உறுதி, உடல் உறுதி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து பயங்கரமாக காம்படிட் பண்ணி அவங்கள வந்துட்டு நான் பயங்கர ஒரு ஆப்போசிட்டாக இருந்திருக்கேன். அதேமாதிரி எனக்கு 2 விளையாட்டில் ஒரு சூப்பரான பாவம் கிடச்சிது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்றது எல்லாத்தையும் கணிக்கக்கூடாதுன்னு தூக்கி போட்டுறணும். வேறு லெவலில் அங்கே 2 ஆன்சர் வச்சார். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்றதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் கணிக்காமல் தூக்கி போட்டு, யார் எப்படி இருந்தாலும் நம்ம விளையாட்டை வந்து விளையாடணும் அப்படின்றத நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி என்னோடய ஃபோக்கஸ் வந்து நான் ஃபுல்லாக வந்து அதில் போடணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஒரு கேம் நடக்கும்போது திடீர்னு யாரும் கீழே விழுந்துட்டாங்கன்னா, இல்லை நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் என்னோடய கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நேற்று வந்து ரயான் அந்த பக்கம் ஊந்தவொடனே இவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா தான் தெரியுது ரயான் வந்து முத்துக்குமாரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருன்னு. வேறு மாதிரி பண்ணார். ஆனால் ரயான் சம்பவம் அதுலேருந்தே ஒரு பக்கம் வந்து ரயானுக்கு வந்துட்டு ஒரு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அது அன்எத்திக்கலாக தான் இது வரைக்குமே பேசப்படுது. இவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் அது அன்எத்திக்கல். அதே முத்துக்குமாரன் வந்துட்டு ஒரு அலையன்ஸ் போட்டு அந்த பக்கம் போனால் அது வந்துட்டு அன்எத்திக்கல் செம்ம இல்லை. இவர் வந்துட்டு அதே மாதிரி 5 பொண்ணுங்க கூட வந்துட்டு அலையன்ஸ் போட்டால் தப்பு இல்லை. ஆனால் முத்துக்குமாரன் அந்த பக்கம் பாய்ஸ் கூட போட்டால் தப்பு. அப்போ இத்தனை நாள் வந்துட்டு வெறும் பாய்ஸ் மட்டுமா வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வீக்லி டாஸ்க்கை ஃபுல்லாக பாய்ஸ் வந்து புரட்டி எடுத்தாங்க நம்ம கேர்ள்ஸ் டீம். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு சில பேர் மாறதானே செய்வாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே அழகாக இந்த ஒரு டாஸ்க்கை யூஸ் பண்ணி அவரோட அசால்ட்டான விஷயத்தை எல்லாத்தையும் வச்சது செம்ம மாதம் இருந்துச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.